கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் இயக்கத்துக்கு எதிராக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. இஸ்ரேலின் தாக்குதல்களில் ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய தளபதிகள் பலர் பலியாகி இருந்ததோடு காசாவில் என்றுமில்லாதவாறு உயிருடைமை இழப்புகள் ஏற்பட்டிருந்தவை யாவரும் அறிந்ததே. அண்மையில் ரபா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் ஐடிஎஃப் தாக்கல் தொடங்கியதிலிருந்து 401வது படை பிரிவினரும் இஸ்ரேல் விமானப்படையும் இணைந்து அதிகளவான ஹமாஸ் இயக்கத்தினரை கொண்டுள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ரபாவின் கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் ராணுவத்தின் 162வது படையணி மற்றும் கவச படையணியுடன் ஒன்றிணைந்து தீவிர தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். அங்கு ஹமாஸ் இயக்கத்தின் நிலத்தடி சுரங்கப்பாதையை கண்டுபிடித்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. ரபாவில் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் ராணுவத்தினர் மீது ஹமாஸ் இயக்கம் ராக்கெட் தாக்குதல் மற்றும் மோட்டார் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் அந்த தாக்குதலில் இஸ்ரேல் தரப்புக்கு எவ்வித சேதமும் ஏற்படவில்லை என்கிறது ஐடிஎஃப். ஈரானில் உள்ள ஹமாஸ் இயக்கத்தின் ராணுவ கட்டமைப்புகளை இஸ்ரேல் ராணுவத்தின் நகால் படையணி மற்றும் 2வது படைப்பிரிவின் துருப்புக்கள் தாக்குதலில் ஈடுபட்டு வருவதோடு 20க்கு மேற்பட்ட ஹமாஸ் இயக்கத்தின் ஆயுத கிடங்குகள், தொலைத்தொடர்பு மையங்கள், கட்டளை மையங்களை இஸ்ரேல் விமானப்படையின் உதவியுடன் தாக்கி அளித்து வருவதாக ஐடிஎஃப் அறிவித்துள்ளது. இதுவரை காலமும் காசாவில் இடம்பெற்று வரும் போரில் 35,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஹமாஸ் இயக்கத்துக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் இந்த போரில் இஸ்ரேல் ராணுவத்திற்கான மேலதிக ஆயுதங்கள் மற்றும் நிலத்தடி சுரங்கங்களை உடைக்கின்ற பங்கர் பஸ்டர் குண்டுகளை அமெரிக்கா வழங்கி வந்தது. இஸ்ரேலுக்கு ராணுவ உதவிகளை வழங்குவதை நிறுத்தியுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அதே நேரம் சர்வதேச சட்டங்களை மீறும் வகையில் இஸ்ரேல் போர்க்களத்தில் ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என்கின்ற அச்சத்தின் காரணமாக கனடாவும் நெதர்லாந்தும் இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகத்தை தற்போது நிறுத்தியுள்ளன. நெதர்லாந்து இஸ்ரேல் ராணுவத்தின் F-35 போர் விமானத்திற்கான பாகங்களை வழங்கி வந்தது. ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் தொடக்கம் நெதர்லாந்து அந்த விநியோகத்தை நிறுத்தியுள்ளது. அதற்கான காரணம் என்னவென்று பார்ப்போமாயின், காசாவில் இஸ்ரேல் கடுமையான குண்டுமழையை பொழிந்து வருகிறது. தொடர்ச்சியாக பொதுமக்கள் பலியாகி வருவதுடன் இஸ்ரேல் தனது நட்பு நாடுகளின் கருத்துக்களை கவனத்தில் கொள்ளாது தான் நினைத்ததை மட்டும் செய்வதனால் இஸ்ரேலின் நட்பு நாடுகள் இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகத்தை நிறுத்துவதற்கு முடிவெடுத்தன. அமெரிக்கா, இத்தாலி, நெதர்லாந்து, கனடா, ஜெர்மன், ஜப்பான், ஸ்பெயின், பெல்ஜியம் போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகத்தை நிறுத்தியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.